நமஸ்காரம். ஓம் மகா ஸ்ரீ சத்குரு அகத்த குருவே நமக. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம். ஆன்மீகத்தில் தடை. இது ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப தேவையான தலைப்புன்னு நான் நம்புறேன். அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்ற நூல்ல தான் சொல்றது. மாமுனிவர் அகத்தியர் சொல்றாங்க, முதலாவதாக இதை எல்லாம் எழுதி முடித்து அன்று என் துணையாகி அரைகணத்தில் உன் மனதை நீரே சுத்தப்படுத்தி விட்டீர்கள். ஒருவர் பரமாத்மனை நோக்கி மேலேறி கொண்டிருக்கும் நிலையில் அதை தடை செய்ய பல்வேறு ரூபத்தில் வெவ்வேறு கணங்கள் உங்களை அணுகச் செய்யும். முதலாவதாக ஆசை, மோகம், பந்த பாசங்கள் மேலும் மேலும் உங்களை அணுகச் செய்யும். பணமும் பொருளும் தானாகவே உங்களை தேடி வரும். இவைகள் எல்லாம் முதல் கட்டத்தில் உங்களை மேல் நோக்கி செல்ல விடாமல் ஆசை எனும் கடலில் மூழ்க வைக்க தூண்டிவிடும். இரண்டாவது கட்டம் மனிதர் மேலிருக்கும் பந்தபாசம். மூன்றாவது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் சமயம் மறுபடியும் உங்களை ஆட்டி இழுக்கும் ஒரு காந்த சக்தி என்றால் பேரும் புகழும். எந்த மனிதன் பேரும் புகழுக்கும் பணிந்து விடுகின்றானோ அவன் மேலே செல்ல முடியாது. நான் திரும்ப முதல்ல 3 விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆசை, மோகம். பணம் பொருளை பார்த்துட்டு அது ஒரு ட்ராப். ஆக்சுவலி நம்ம வேணும். ஆக்சுவலி இந்த இதுல ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு பணம் தேவையில்லைன்னு சொன்னாதான் இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்கும். அதுதான் முறையும் கூடன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு திறமைய அதுக்கு ஈடு செஞ்சு அதை முன்னேற்றி மெருகேத்தி உங்களுக்கான பணத்தை நீங்க ஈட்டணும். அது கண்டிப்பா செய்யணும். சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க. கொஞ்சம் நீங்க உங்களுக்காக செலவு பண்ணிக்கோங்க. நல்ல உடல்நிலை, நல்ல உடை, நல்ல வீடு கிடைக்கிறதுக்காக நீங்க பாடுபடுங்க. ஆனா போதுன்ற மனம் இருக்கட்டும், அடுத்து வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது உங்களை தடையா ஏற்படுத்தும். இத பத்தி மேலும் ஐயா முன்னமே சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதிகமா பணம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றது, என்ன பண்றது, அதை அங்க போய் விட்டுருவோமா, அங்க கொடுப்போமா, இங்க கொடுப்போமா, இப்படி பெருப்போம், இப்படிதான் மைண்ட் போகுமே வழிய நம்மளோட ஆத்மாவை சுத்தப்படுத்தி மேல் நோக்கி செல்லணும்ன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்காது, வர விடாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஆசை, மோகம், அதாவது பணமும் பொருளும் நம்ம முன்னேற முன்னேற அது தானா வரும். ஆனா அதுக்கு அடிபடிய கூடாது. அடுத்த காரியம் என்ன சொல்றாங்க, பந்தபாசம். நான் முன்னமே சொன்னேன், இது என்னோட குழந்தை, என்னோட புருஷன், ஏன் அப்பா, ஏன் அம்மா. இந்த ஜென்மத்துலதான் அவங்க உங்களோட அம்மா, அவங்க உங்களோட அப்பா, அவங்க உங்களோட பிள்ளைங்க. ஆனா போன ஜென்மத்துல வேற யாரோ இருந்திருப்பாங்க இல்லையா. அதிகமா ஒருத்தவங்க பாசம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜென்மத்துல யாரோ ஒரு அம்மா ஒரு பிள்ளைங்க மேல அதிகமா பாசம் வைக்கிறாங்கன்னா அது என்ன கர்மான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, போன ஜென்மத்துல அந்த பையன், அதாவது குழந்தை இருக்குல்ல, அந்த ஆத்மா அந்த அம்மா மேல அதிக பாசம் காட்டியிருக்கோம். புரியுதுங்களா? அதை பூர்த்தி பண்றதுக்கு இந்த வட்டம் இப்படி. இதுல இருந்து நம்ம மேலும் மேலும் அதிகரிக்காம ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட் ஸ்டேட்ல இருக்க சொல்றாங்க. அதுதான் பந்த பாசத்துல இருந்து விடுபடு. ரெண்டாவது. மூணாவது, பேரும் புகழும். பேரும் புகழுக்கு நம்ம ரொம்ப அடிமையாகும் இல்லையா. ரொம்ப நம்மளுக்கு யாராவது புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ நானே இப்போ சொல்றேன், இந்த தொகுப்புகள்லாம் என்னைய இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு இந்த சீக்கிங் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு உணர்ந்துகிட்ட தருணம் நல்லா இருந்தது. அதுதான் சொல்றேன். பேரும் புகழும்ன்றது உங்களை, அது ஒரு மாயை, உங்களை மேல் நோக்கி செல்ல விடாம ரொம்ப கஷ்டப்படுத்தும். உங்களுக்கு மேலும் பிறவிகளை தான் கொடுக்கும் அது. அடுத்து, யாராவது ஒருவர் உங்களை பார்த்து அளவுக்கு மீறி புகழ்ந்தால் அதை பொருட்படுத்தக்கூடாது. அது எனக்கு தேவையில்லை என்பதை மறைமுகமாக சொல்லலாம். இன்னொரு கட்டத்தில் ஆன்மீக தற்பெருமை ஆட்டி வைக்கும். இதில் இருந்துதான் பெரிய பெரிய மகான்கள் மலையில் இருந்து சரிந்து மற்றொரு முறை தரையை தீண்ட வேண்டி இருந்தது. இது ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஈகோ. அதாவது ஐயா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போத் தமிழ், கன்னடால கூட இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இருந்தது.
அது எல்லாத்தையும் இப்ப தமிழ்ல முழுமையா மாத்திருக்காங்க. சொல்றேன். ஐயாக்கு நிகர் எதுவும் இல்ல. அப்படித்தானே? ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5வது கட்டத்தில் பொதுவாக ஆண்களுக்கு மோகினி என்பவரின் வலைவீச்சு வீசப்படுகின்றது. எவ்வளவோ முன்னேறி கொண்டு போகும் சில யோகிகளும் இந்த வலையில் சிக்கிக் கொண்டுதான் இதுவரை பெற்ற தவசக்தியை வீண்படுத்துகின்றனர். இது எதை சொல்றாங்கன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். காமம். பொதுவாக அவர்களுக்கு சேவை செய்யும் பெண்களின் ஒரு சில சமயம் இத்தகைய குணங்கள் ஏற்படும். காமரூபிணியின் அம்பு முனைக்கு ஆளாகி விடுகின்றனர். கடைசியாக இப்படி ஒருவர் முன்னேறி கொண்டிருக்கும் போது அவ்வப்போது துஷ்ட சக்திகள் அவர்களை ஆட்டி படைக்கின்றன. அவர்களிடம் இருக்கும் ஒரு வீக்னஸ். இப்படி இருக்கும் நிலையை தான் என்ற ஒரு மந்த குணம் நீங்கள் உருவாக்கி தருகின்றீர்கள். அது உங்களை ஆட்டி வைக்கின்றது. ஆசைகள் உங்களை அணுகி வந்தாலும் நீங்கள் இருக்கும் நிலைமையில் எவ்வளவு ஆசை இருக்கலாமோ சந்தர்ப்பத்திற்கு சரியாக அவ்வளவு ஆசை வைத்துக் கொண்டால் தவறு ஆகாது. நான் திரும்ப வாசிக்கிறேன். ஆசைகள் உங்களை அணுகி வந்தாலும் நீங்கள் இருக்கும் நிலையில் எவ்வளவு ஆசை இருக்கலாமோ சந்தர்ப்பத்திற்கு சரியாக அவ்வளவு ஆசை வைத்துக் கொண்டால் தவறு ஆகாது. அளவுக்கு மேலும் அளவுக்கு கீழும் போகக்கூடாது. சம்சாரத்தில் இருக்கும் வரை இது தேவை. சந்நியாசம் அடைந்ததும் இது முற்றிலும் விலகக்கூடும். இப்போ பொருள் ஆசை பத்தி சொல்றாங்க. நமக்கு எவ்வளவு சௌகரியத்திற்கு வேண்டுமோ அவ்வளவு பொருட்களை வைத்து சம்சாரத்தை நடத்த வேண்டும். வேண்டாத பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிக்க வேண்டியது இல்லை. முழு சந்நியாசம் அடைந்ததும் ஒரு சிறிதான குடிசை, சிறிதளவே பொருட்களை வைத்து வாழ வேண்டும். 3வது, பேரும் புகழும் கடவுள் கொடுத்த ஞானத்தை பரப்பும் அளவுக்கு மட்டும் தேவைதான். ஞானத்தை பரப்புவதற்காக இன்னொருவருக்கு உதவுவதற்காக ஆன்மீகத்தில் போய்கொண்டிருக்கும் மனிதர்கள் 2 வகை.